நடத்துகிறவங்கள முதல்ல கும்பிட்டு தான் ஆரம்பிக்கணும். காலை தொட்டு கும்பிட்டு ஆரம்பிக்கணும். பார்க்குறவங்களுக்கும் நன்றி சொல்லி தான் ஆரம்பிக்கணும். பார்க்குறவங்களையும் கும்பிடணும். நடத்துகிறவங்கள காலை தொட்டு கும்பிடணும். என்ன செய்ய, நம்ம ஃபோனில் தான் பேச முடியும், அவங்கள நேராக பார்க்க முடியாது. அந்த காலத்தில் இப்படியெல்லாம் கிடையாது. இது அந்த மாதிரி கிடையாது. முந்தி காலம் அந்த காலம் பேப்பைய காலம். எங்கள் தாத்தாலாம் அந்த காலத்தில் நாய்க்கு பொங்கி வச்ச சோறை, நாய்க்கு பொங்கி வச்சது முளைச்ச புல் இருக்கும், அது நாய்க்கு பொங்கி வச்ச சோறை எங்கள் சொந்தக்கார பிள்ளைய கூப்பிட்டு, அவருக்கும் பேத்தியாதான், நானும் பேத்தியாதான், அவளும் பேத்தியாதான், நாய்க்கு பொங்கி வச்ச சோறை 2 சட்டி 2 கிண்ணம் தோண்டி வச்சு சாப்பிடுன்னு இருக்காரு. அந்த பிள்ளை எனக்கு முடியலைன்ருக்கா, சாப்பிடு அப்படின்னு அரட்டியிருக்காரு. நாய்க்கு பொங்கி வச்சது கல் பார்க்காம செய்யாமல் முளைச்ச புல் சோறை 2 கையை சாப்பிட்ருக்கா பயந்து போய். அப்படி அந்த காலத்தில் அப்படி பேப்பைய காலம்னு வைங்களேன். நானும் பானையை கிண்ட போகிறேன்னு எனக்கு தூக்க முடியாது பானையை. எங்கள் அம்மா வைவாக 5 பொம்பளை பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கம்மஞ்சோரை கிண்ட போகிறேன்னு சொல்லி பானையை உடைச்சிட்டு அப்போயே ஒரு ஐடியா, துடுப்பை வச்சு கட்டியேந்து உடைச்சிட்டு வம்பா சோறு அடுப்புக்குள்ளே போயிருமேன்னு ஒரு சட்டியில் இருந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு ஒரு சருவ சட்டியில் அந்த பானையை வச்சுட்டு ஓட்டமாக ஓடி போயிட்டேன் எங்கள் அத்தை வீட்டுக்கு. எங்கள் அத்தையை கூப்பிட்டுக்கிட்டு வந்தேன். எங்கள் ஐயா அடிச்சிருவாங்கன்ட்டு அத்தை வீட்டுக்கு ஓடி போயிட்டேன். அந்த காலத்தில் அப்படியெல்லாம் உண்டு. இப்போ யாருமா அப்படி இருக்கா? மேலே உள்ள மோரை தண்ணியாக இருந்தால் இருத்து அதை ஊற்றி வச்சுருவேன் ஆட்களை ஏமாத்துறதுக்காக. அடியில் உள்ள கட்டி மோரை தான் பள்ளிக்கூடத்துக்கு ஊற்றிட்டு போவேன்.